Hello viewers, welcome to our channel Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து பிளவுஸ்க்கு சுடிதார்க்குலாம் வந்து நம்ம ஹெம்மிங் தையல் வந்து தப்போம்னா அது வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம ஹெம்மிங் வந்து இந்த வீடியோல ரெண்டு மெத்தட்ல எப்படி தைக்கிறது அப்படின்றது பார்க்க போறோம். பிகினர்ஸ்க்குலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். இப்ப ஹெம்மிங் தையல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுடிதார்ல இருந்து கேன்வாஸ் வச்சு தைச்சிருப்போம். அந்த துணிக்கும் நம்ம வந்து தைக்கலாம். அதே மாதிரி பிளவுஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பீஸ் வச்சு நம்ம வந்து கழுத்து நெக்லைன் வந்து பினிஷ் பண்ணி தைச்சிருப்போம். அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து இந்த ஹெம்மிங் தையல் வந்து தச்சு விடுவோம். நம்ம நெக்லைன் பினிஷ் பண்ணி தைக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம சேனல்ல வந்து ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிருக்கேன். வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல இங்க ஐ பட்டன்லயும் கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த சுடிதார் பிளவுஸ் எதுக்கு ஹெம்மிங் பண்றதா இருந்தாலும் ஹெம்மிங் பண்ற இடத்துல இருக்கிற துணியா அது கிராஸ் பீஸா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கேன்வாஸ் துணியா இருக்கலாம். ரெண்டுலயுமே வந்து தையலோட பெரிய அளவு வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெம்மிங் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றது பார்க்கலாம். இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா சுடிதார் எல்லாம் கேன்வாஸ் தைக்கும் போது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து இதுக்கு நான் ஹெம்மிங் பண்றதுக்கான ஒரு கை ஊசி வந்து எடுத்து வச்சிருக்கேன். நூல் வந்து இந்த மாதிரி ரெட்டையா எடுத்து முடிச்சு போட்டு எடுத்திருக்கேன். வீடியோல தெரியறதுக்காக கான்ட்ராஸ்ட் கலர்ல நூல் எடுத்து உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன். நீங்க வந்து ஹெம்மிங் பண்ணும்போது துணியோட கலர்லயே வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கீழே இருக்க மெயின் கிளாத்ல இருக்க துணியையும் நம்ம வந்து கேன்வாஸ்க்கு வச்சு மடிச்சு தச்சிருக்கோம்ல அந்த துணியையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கணும். துணி வந்து ரொம்பவே கம்மியான அளவு தான் எடுக்கணும். அதே மாதிரி நூல் வந்து நல்லா டைட்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு அதே இடத்துல வந்து இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு லூப் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ள விட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. நமக்கு இந்த இடத்துல நல்லா வந்து முடிச்சு போட்டு சேஃப் ஆயிருச்சு. அடுத்து வந்து இப்ப தையல் ஆரம்பிக்கலாம். தையலோட அளவு வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து தைக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து எல்லா தையலும் இருக்கணும். அந்த மாதிரி கரெக்டா வச்சு தைச்சுக்கோங்க. ரெண்டு துணியிலையும் ரொம்ப வந்து கம்மியான அளவுக்கு தான் வந்து துணி எடுக்கணும். மாதிரி சின்ன சின்னதா தச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த தையலும் வந்து வெளியில தெரியாது. பாக்குறதுக்கும் பினிஷிங் வந்து ரொம்பவே அழகா இருக்கும். கீழே துணியை பிடிச்சிருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து விரல் வச்சு இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து துணியோட அளவு வந்து எடுக்கிறது ரொம்ப கம்மியா எடுக்க முடியும். நம்ம ரெண்டு துணியும் சேர்த்து இந்த மாதிரி ஊசியில தையல் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அவ்வளவேதான். ஒரு விரல் வச்சு இந்த மாதிரி மடிச்சு வச்சும் தைக்கலாம். ரெண்டு துணியோட அளவும் இந்த அளவுக்கு தான் எடுக்கணும். அதே மாதிரி தைக்கும் போது நூல் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நூல் வந்து லூஸ் ஆகாம நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டு தைக்கணும். நம்ம முடிச்சு எதுவுமே போடல, டைரக்டா அப்படியே வச்சு நம்ம ஊசி வச்சு குத்தி அப்படியே வந்து தைக்கிறோம். இது வந்து நம்ம சுடிதார்க்கெல்லாம் தைக்கும் போது இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப வந்து நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து முடிச்சு போடாம தைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்துல பக்கத்துல ஸ்டிச்சஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி கிராஸ் கிராஸா தையல் வரும். இந்த கார்னர்ல எல்லாம் வந்து நீங்க ஹெம்மிங் பண்ணும்போது அந்த கார்னர்லயும் ஒரு பஞ்ச் பண்ணி தையல் வந்து போட்டுக்கணும். அப்பதான் நமக்கு அந்த டர்னிங்ஸ் வந்து கரெக்டா வரும். ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லா ஹெம்மிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த இடத்துல ஓரத்துல ஒரு தையல் போட்டுக்கோம், அதை வந்து பிரிச்சு விட்டுறலாம். இந்த அளவுக்கு தான் சின்னதா வந்து தையல் தெரியணும். கான்ட்ராஸ்டான த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு சின்னதா வந்து நமக்கு நூல் வந்து வெளியில தெரியுது. நீங்க வந்து சேம் கலர் கிளாத் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணிருக்கிறதே வந்து வெளியில தெரியாத அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு சின்னதா வந்து துணி எடுத்து தைக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு ஹெம்மிங் ஸ்டிச் வந்து பாக்குறதுக்கு அழகா தெரியும். பினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் மாதிரி சைட்ல வந்து தச்சு எடுத்துக்கலாம். இப்ப இந்த தையலை முடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த லூப் மாதிரி வருதுல, அதுக்குள்ள ஊசி விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து முடிச்சு விழுந்துரும். அதே இடத்துல வந்து 2-3 முடிச்சு வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே தையல் போட்டுக்கோல, அந்த தையலை வந்து பிரிச்சு விட்டுறலாம். இந்த சைடு வந்து நம்ம ஹெம்மிங் ஃபினிஷ் பண்ணிருக்கோம். ஆனா தச்சிருக்கிறதே வந்து நமக்கு வெளியில தெரியாத அளவுக்கு நல்லா நீட்டா ஃபினிஷ் பண்ணி வந்திருக்கு. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஹெம்மிங் ஸ்டிச்சஸ் வந்து வெளியில தெரியாத அளவுக்கு நம்ம வந்து இன்விசிபிளா தைக்கணும்.
இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா சுடிதார்ல கேன்வாஸ்ல எல்லாம் தைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப அடுத்த மெத்தட் வந்து பார்க்கலாம். இது வந்து பிளவுஸ்ல எல்லாம் தைக்கிறதுக்கு நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தைக்கலாம். இதுக்கும் நான் வந்து அதே ஹெம்மிங் நீடில்ல இன்னொரு நூல் வந்து எடுத்து வச்சிருக்கேன். நம்ம போட்ட மாதிரியே வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு முடிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்தது வந்து நம்ம ஹெம்மிங்கோட அளவு, தையலோட அளவு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஊசி இந்த மாதிரி கொஞ்சமா துணி எடுத்து குத்தி எடுத்துட்டு, இதுக்கு மேல கீழே இருக்க அந்த நூலை வந்து இந்த மாதிரி லூப் மாதிரி இருக்கும். அதை வந்து ஊசிக்கு மேல இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஊசி வந்து எடுக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தையல்லையும் ஒரு லாக் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன் ஒரு ஆர்ட் சேனல் இருக்கு. அதுல நான் ஆரி ஒர்க் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ரெண்டு துணியையும் கொஞ்சமா எடுத்துட்டு ஊசியை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேல அந்த நூலை வந்து லூப் மாதிரி இப்படி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஊசியை வந்து வெளியில எடுக்கணும். அதனால பிளவுஸ்ல எல்லாம் வந்து இந்த தையல் யூஸ் பண்ணி தச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெம்மிங் வந்து அவ்வளவு சீக்கிரம் பிரிஞ்சு வராது. சுடிதார்லயும் இதே தையல் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம போட்டோம்ல அந்த தையல் வந்து நீங்க பிளவுஸ்க்குலாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல நூல் கட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து பிரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. சுடிதாருக்குலாம் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். பிளவுஸ்க்கு வந்து இப்ப நம்ம பாக்குற இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். தையலோட அளவு வந்து ஒரே அளவா இருக்கணும். அதே மாதிரி கார்னர்ஸ் எல்லாம் வருது, ஏதாவது வளைவுகள் எல்லாம் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டா வந்து துணியை பிடிச்சிட்டு வந்து தையல் போடணும். துணி வந்து இந்த மாதிரி விரலுக்குள்ள விட்டு பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம துணி எடுக்காம கரெக்டா சின்னதா அளவு வந்து வச்சு எடுப்போம். ரைட் சைட் திருப்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஊசி அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு நூல் வந்து வெளியில தெரியணும். அந்த மாதிரி தான் தைக்கணும் ஹெம்மிங் பண்ணும்போது. பிளவுஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு தான் ஜாயின் பண்ணிருப்போம். அதுல எல்லாம் வந்து இந்த மாதிரி விரல் வந்து உள்பக்கமா விட்டுட்டு இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. நம்ம இப்ப செகண்ட் மெத்தட் பார்த்தோம்னா அதே மெத்தட்லயே இப்ப நூலை வந்து ஊசிக்கு மேல லூப் மாதிரி விடாம ஃபர்ஸ்டே வந்து நூலை மேல வச்சுட்டு கூட ஊசியை கீழ் பக்கமா விட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து ஒரு லூப் மாதிரி வரும். அந்த மாதிரியும் தைக்கலாம். கரெக்டா அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி துணியை மடிச்சு பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி தச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து சுருக்கம் எதுவும் இல்லாம இருக்கும். நல்ல பக்கம் திருப்பி பார்க்கும்போது நான் தச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த வளைவுல. இப்போ வந்து இதோட ரைட் சைட் பார்க்கலாம். நமக்கு சுருக்கம் எதுவும் இல்லாம இந்த மாதிரி கரெக்டா வந்து தையல் இருக்கணும். இப்போ இந்த வீடியோல வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டு மெத்தட்ல ஹெம்மிங் தையல் வந்து எப்படி பண்றது அப்படின்றது பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagramல ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.